வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலோட உடன்பிறப்புகளை. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கி தென்னை மரத்தில் தேங்காய் வெட்டுறது. தென்னை மரத்தில் தேங்காய் வெட்டுறதுக்கு நவீன மிஷின்கள் வந்திருக்கு. நிறைய விதமான மிஷின்கள் இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம இது எளிய முறையில் பயன்படுத்துகிறது தான் எப்போதுமே எல்லா மக்களும். இப்போ நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த மட்டும் அதிகமாக உள்ள மக்கள்லாம் பயன்படுத்திகிட்ருக்க ஒரு எளிய முறையான தேங்காய் பறிக்கிற மிஷின் தான். இப்போ தேங்காய் பறிக்கிற மிஷின் சொல்லிச்சோமோ, இந்த மிஷின் தேங்காய் பறிக்காது, நம்ம தான் மேலே யாரும் தேங்காய் பறிக்கணும். அது ஒரு விஷயம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கி, இது கன்னியாகுமரியில் நம்ம அதிகமாக சரிவான தென்கள் இருக்கும். அந்த சாய்வான தென்கள்லாம் அதிகமாக இருக்கும். அது அந்த குளத்தங்கரை, ஆற்றங்கரை. இப்போ நம்ம பார்க்க போகிற தென் வள்ளியாற்றங்கரை பக்கத்தில் நம்ம நிற்கிறது. வள்ளியாற்றங்கரை பக்கத்தில் கொல்லன் விளைன்னு சொல்லிட்டு ஊரில் பக்கத்தில் இருக்கிற தென் இது. இப்போ என்ன பார்க்குறோன்னாக்கி, இந்த தென்னில் நம்ம தேங்காய் வெட்ட போகிறோம். அது எல்லோரும் சொல்லுவாங்க, மிஷின் தானே ஈஸியாக வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷின் தான் ஈஸியாக வெட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேர்தனில் கூட நம்ம பழக்கம் இல்லாதவங்க தைரியமாக ஏறலாம். ஆனால் சரிவான தென்னில் பழக்கம் இருக்கவங்க கூட, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நபர்கள் கூட நம்ம இதில் தேங்காய் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னன்னாக்கி ஒரு சில டைமில் காற்று அடிக்கும், சம்டைம் மழை பெய்து வழுகல் தன்மை அந்த பாசி பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். இருந்தாலும் நம்ம இந்த தொழிலில் இருக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு எஃபர்ட்டை போட்டு நம்ம இந்த தென்னில் தேங்காய் வெட்டுறோம். இதில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னாக்கி, ஆற்றில் நம்ம ஒரு தேங்காய் விட, ஏன்னா தண்ணி அங்கே கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல தண்ணி ஓட பாஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, அதாவது தண்ணி போயிட்டு தான் இருக்குது. நம்ம அதில் தேங்காய் ஆற்றுக்குள்ளே போட்டாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு எடுக்க முடியாது. அதனால் என்னன்னாக்கி தேங்காயை கரையில் வெட்டி போடுறோம். அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பதிவுக்கு நல்லா இருக்குது, இந்த பதிவு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கும்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.